யாரோ நம்மளை கண்காணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் தெரியுதா? இப்போ நான் கூட இப்போ தலை சீவுனது நீங்கள் கூட கேமரா ரூபத்தில் பார்த்தீங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா யாரும் நம்மளை கண்காணிச்சிட்ருக்காங்க. அதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் உருவான திருடனுங்களை நம்ம எப்படி அவங்கள தண்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா அது அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது. ஆனால் இதுலேருந்து எப்படி தப்புவதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஆண்களுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அதிகப்படியாக பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதனால் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். அதனால் வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாமா? गाइस இந்த வீடியோ யாரை பத்திரியும் லைக் பண்ணி ஹிட் பண்ண மாதிரி மேக்கும் இந்த வீடியோ மனசார ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் மிஸ் பண்ண மாதிரிங்க. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா சராசரியாக எல்லாருமே ஏதோ விஷயத்தில் நம்ம நம்பி ஒரு இடத்துக்கு போகிறோம். ஏன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபேமிலியோட நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகலாம். ஆனால் ஏதோ விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் உலகத்தில் யாரெல்லாம் வெப்கேம் ரூபத்தில் என்னென்ன மாதிரிலாம் ஆபாசமான விஷயங்கள் நெட்ல டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்ல போகும்போது தான் இதுக்கு நான் ஃபைனலா ரொம்ப நாள் நான் இதெல்லாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் சாத்தியம் இருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீவிரமா நான் ரிசர்ச் பண்ண அப்புறமா தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்றோம். இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் மாதிரி தான். இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது, நம்ம வெளியில போகும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்குறோம். இதுக்கு ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆப்போட அஃபிஷியல் பிளே ஸ்டோர் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் அந்த லிங்க்ல போய் அந்த ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணீங்க. நார்மலா டூரிஸ்டுக்கு போகும்போது நீங்க பவர் பேங்க் எடுத்துட்டு போவீங்க, சார்ஜர் எடுத்துட்டு போவீங்க, பர்ஸ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பெண்கள் எடுத்துட்டு போற மாதிரி இந்த ஆப் டிஃபால்ட்டா உங்களோட போன்லயே இருக்கட்டும் சொல்லிட்டு இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க. ரொம்ப ஒரு சின்ன எம்பி தான் டவுன்லோட் பண்ணீங்க. இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஹைடன் கேமரா டிடெக்டர்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி வேர்ல்ட் வைட்ல ஒரு பெஸ்டான கேமரா. ஆனா இந்த ஆப்பை பொறுத்த அளவுக்கு நிறைய பேருக்கு இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுல ஃபுல்லா நான் டெமோ காட்டுறேன். ஓபன் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல கேட்கறது பாத்தீங்கன்னா டிடெக்ட் கேமரா பை உங்களுக்கு ரேடியேஷன் மீட்டர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிடெக்ட் இன்ஃப்ராரெட் கேமரான்னு சொல்லி கேட்கிறோம். மூணாவது பாத்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். அப்புறமா நாலாவது டொனேஷன் அது விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள இது பாத்தீங்கன்னா அந்த டிடெக்ட்னு சொல்லி கேமரா கிளிக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இதுல நீங்க இது மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மூவ் த போன் நியர் பை த ஸ்பெக்டட் டிவைஸ். உங்களுக்கு ஒரு இடத்துல சந்தேகமா இருக்கும்போது இதை வச்சு நீங்க மூவ் பண்ணும்போது இதுல ரெட் சிம்பிள் வந்துச்சுன்னா இதுல அங்க ஏதோ ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கல. அதை பத்தி நம்ம டீப்பா நம்ம பேசலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிடெக்ட் இன்ஃப்ராரெட் கேமரா சொல்ல போனா அன்னைட்டான நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு நைட் விஷன் கேமரா ஓடும் போது இல்ல கரெக்டா பாத்தீங்கன்னா அது மைனூட்டான ஒரு லைட் வெளிச்சத்தை இதுல காட்டும். இப்ப ஃபைனலா இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டெமோ காட்டுறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு மிரருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். இப்ப மிரருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். இப்ப என்னோட கையில ஒரு டேப் இருக்கு. இந்த டேப் பாத்தீங்கன்னா நான் இதை அப்படியே எடுத்து இந்த கேமரா ஆன் பண்ணி இப்ப என்னோட கிளாஸுக்கு பின்னாடி வைக்கிறேன். இப்ப நார்மலா எல்லாருமே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகும்போது எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம். ஆண்களோ பெண்களோ கண்ணுக்கு நம்ம ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு பாக்குறோம். ஆனா கிளாஸுக்கு பின்னாடி யாரு இருக்கா நம்மளுக்கு தெரியுமா? கிளாஸ் ஒரிஜினலான கிளாஸா இல்ல யாரும் நம்மள கண்காணிக்கிறாங்களோ சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உடனே இந்த ஆப் ஓபன் பண்ணீங்க. ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் டிடெக்ட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ண அப்புறமா இது அப்படியே பொறுமையா அந்த கிளாஸ் கிட்ட எடுத்துட்டு போய் இதை நீங்க பொறுமையா நீங்க கிளாஸ்ல தேய்ச்சி பாருங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டிடெக்ட் வரும்னு சொல்லும் போது நான் எந்த சைடு நான் பேக்ல போன் வச்சு ரெக்கார்ட் பண்றோம். இப்ப பாருங்க ஒரு டீப் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அழகான விதத்துல பாத்தீங்கன்னா நம்மள யார் கண்காணிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு முழு விவரங்களும் இந்த ஆப் வடிவத்துல இது சிம்பிளான விதத்துல புரிஞ்சு. அடுத்த ரெண்டாவது ஆப்ஷனா பாத்தீங்கன்னா டிடெக்ட் த இன்ஃப்ராரெட் கேமரா. இது எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா டோட்டலா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டேன். லைட் ஆஃப் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலயும் வெளிச்சமே தெரியாது. நைட்டு தூங்கும் போது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருக்கீங்க, இருக்கும்போது டோட்டலா யாருமே நம்ம லைட் ஆஃப் ஆக்கிட்டு யாருக்கு தெரியும். ஆனா ஒரு மைனூட்டான ஒரு சின்ன லைட்டு கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த நேரத்துல இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அப்படியே நீங்க சுத்து வட்டாரம் நீங்க நைட் விஷன்ல இதை நீங்க கேமரா திருப்பி பாத்தீங்கன்னா
சின்னதா ஏதாச்சும் வந்து வெளிச்சமா உங்களுக்கு ஒன்று டிவைஸ் தெரியும். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன யூஐ கேமரான்னு சொல்லுவாங்க. யூஐ கேமரா பார்த்தீங்கன்னா வந்து வெப் கேம் மாதிரி உள்ள யூஐ கேமரால வந்து நைட் விஷனுக்காக சின்ன சின்ன லைட் தெரியும். அந்த லைட் நம்ம மைனூட்டா பார்க்கும்போது தெரியாது. இதுல வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நைட் விஷன் வந்து அந்த லைட் நம்மளுக்கு கரெக்டா வந்து கண்டுபிடிச்சலாம். இப்போ ஃபைனலான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப் எப்படி வேலை செய்யுது, இந்த ஆப் எப்படி கேமரா கிட்ட போகும்போது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போன்ல ஸ்மார்ட் போன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்சிமிட்டி சென்சார் அது மாதிரி பல சென்சார் இருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட போன்ல வந்து மேக்னெட்டிக் சென்சார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மேக்னெட்டிக் சென்சார் வந்து நீங்க வந்து நார்மலா போய் நீங்க உங்களோட போன்ல பாக்ஸ்ல இந்த போய் ஸ்பெசிபிகேஷன்ல பார்க்கும்போது அந்த மேக்னெட்டிக் சென்சார்னு சொல்லிட்டு மென்ஷனே பண்ண மாட்டாங்க. ஏன் மென்ஷன் பண்ண மாட்டாங்கன்னா அது அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்காதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்குவாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து இந்த ஆப்புக்கு வந்து முக்கியமா இந்த ஆப் வேலை செய்யற காரணம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக் சென்சார்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு மேக்னெட் ரியாக்ஷன் பண்ணும்போது இன்னொரு மேக்னெட் வந்து ரியாக்ஷன் பண்ற விதத்துல தான் இது காட்டி கொடுத்துருது. அந்த விதத்துல தான் இந்த ஆப் வேலை செய்யுது. இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து எங்க இருக்கோ இது வந்து கரெக்டா காட்டி கொடுத்துருங்க. ஏன்னா வந்து மேக்னெட்டிக் சென்சார் வந்து கரெக்டா வேலை செய்யுது. அதனால வந்து நீங்க ஒருவேளை நீங்க வந்து ஒரு இடத்துல போய் செக் பண்ணி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா கேமரா இருக்கா எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கான்னு சொல்லிட்டு காட்டும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து மேக்னெட்டிக் ஒட்டி இருந்தா கூட காட்டி கொடுத்துரும். அதனால வந்து ஹோப் இந்த ஆப் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்னு சொல்லுவேன். இந்த ஆப் வந்து பல பேர் வந்து கெட்ட விதத்துல வந்து உபயோகப்படுத்தக்கூடிய விஷயத்த வந்து இந்த ஆப் நம்ம நல்ல விதத்துல உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பை பத்தி உங்களோட கருத்துக்கள் ஃபீட்பேக் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பத்தி உள்ள கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் மறந்துடாங்க. இந்த ஆப்ல இருந்தா நம்ம வந்து சேஃப்டியா இருக்க முடியுமான்னு யாராவது கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க முடியும் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம தான் நம்மளோட விஷயத்த வந்து பாதுகாப்பா வச்சுக்க முடியும். ஏன்னா வந்து தப்பு நடந்தது அப்புறம் நம்ம வந்து அழுகுறதால வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து பல விஷயத்த நம்ம கையில கொண்டு போறோம். இந்த ஆப்பையும் வந்து கூட கொண்டு போங்க. நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்றோம். ஏன்னா நம்மளோட வீட்லயும் அம்மா அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே இருக்காங்க. வெளியில நடந்தாலும் நம்ம வீட்டுல நடந்த மாதிரி தான் அது ஒரு விஷயத்த வந்து பொது விஷயத்தையும் நினைச்சு நம்ம வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும்னு சொல்றதால இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுங்க. அதே போல பாக்குறவங்களும் வந்து இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்களும் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோல இருந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் வரும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இந்த ஆப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆட் கொஞ்சம் அதிகமா வருது. அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஏன்னா வந்து ஆப் உருவாக்கணும்னு கொஞ்சம் லாபம் சம்பாரிச்சு தான் ஆகும். ஆனா ஆப் பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதனால தேவைப்படும் போது ஒரு ஸ்பெக்டேட் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து ரொம்ப சந்தேகமா இருக்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது உடனே செக் பண்ணி பாருங்க, அப்படி தேய்ச்சி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா அந்த நேரத்துல வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹோப் இந்த வீடியோல புரிதல் கிடைச்சிருக்கீங்க நினைக்கிறேன். கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ண மாதிரி. இன்னும் நம்ம வீடியோக்கு லைக் கொடுக்கலாம், உடனே லைக் பண்ண மாதிரி. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணி, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணி, கூகுள் சொல்லுங்க. அப்புறம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஆண்டி சைனிங் ஆஃப் முகமது. பாய்.